ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ATK ஆல் இன் ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யானையோட தந்தத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போவும் நம்மளுடைய இந்தியாவில் யானையை கொன்று அதோட தந்தத்தை வேட்டையாடிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக தமிழகம், கேரளா, கர்நாடகா, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் யானைகளை அதிக அளவில் வேட்டையாடப்படுகிறது. உலக அளவில் அதிகம் கடத்தப்படும் சட்டவிரோத பொருட்களில் முதல் போதைப் பொருளும், அடுத்தது ஆயுத கடத்தலும், மூணாவதாக யானையின் தந்தமும் தான் இருக்குது. யானையோட ஃப்ரண்டில் உள்ள பல்லோட நீட்சியை தான் நம்ம தந்தம் அப்படின்னு சொல்கிறோம். யானைக்கு 2 தந்தங்கள் இருக்குது. இதை யானை கோடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஏஷியாவில் உள்ள இந்திய யானைகளுக்கு ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தங்கள் இருக்காது. ஆனால் ஆப்பிரிக்காவில் உள்ள ஆண் மற்றும் பெண் யானைக்கு தந்தங்கள் இருக்கும். அதே மாதிரி இலங்கையில் உள்ள ஆண் மற்றும் பெண் யானை 2 பேருக்குமே பெரும்பாலும் தந்தம் இருக்காதாம். தந்தங்கள் 3 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியவை. இது சுமார் 90 கிலோகிராம் வரைக்கும் எடை இருக்கலாம். யானையோட தந்தம் 3ல் 1 பங்கு யானையோட உடம்புல தான் புதஞ்சிருக்கும். யானையோடைய தந்தம் மென்மையானது. அதில் ஈஸியாக கைவினைப் பொருட்கள், சிற்பங்கள் செதுக்கும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. இந்தியாவில் மேற்கு மாநிலங்களில் வளையல் உள்ளிட்ட அலங்கார பொருட்கள் செய்வதற்கு யானைக்கு தந்தம் தேவைப்படுதாம். அதே மாதிரி வெளிநாடுகளில் ஜப்பான், சீனா, தாய்லாந்து, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளிலையும் திருமண வளையல், மருந்து பொருட்கள், கைவினைப் பொருட்கள், பரிசு பொருட்கள் செய்வதற்கும் யானையோட தந்தம் உபயோகப்படுத்துகிறாங்க. யானை அதன் தந்தத்தை பொருட்கள் தூக்குவதற்கும், பட்டைகளை நீக்குவதற்கும், தன்னை எதிர்த்து வரும் மிருகங்களிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளவும் தந்தத்தை யூஸ் பண்ணுது. மக்களுக்கு யானையோட தந்தம் எப்படி உபயோகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானையோட தந்தத்தை வச்சு பில்லியார்ட்ஸ் பந்துகள், பியானோ கீஸ், ஹேண்டில்ஸ் மற்றும் சிறிய கைவினை பொருட்கள் செய்வதற்கும் யானையோட தந்தத்தை உபயோகப்படுத்துகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், எதனால் யானையோட தந்தத்தை உபயோகப்படுத்துகிறாங்க, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது திங்ஸை உபயோகப்படுத்தி பொருட்கள் செய்யலாமே அப்படின்னு. ஆக்சுவலாக யானையோட தந்தத்தால் ஆனால் தாயத்து பிரேஸ்லெட் போட்டால் அதிர்ஷ்டம் வரும்னும், அவங்களுக்கு எந்த நோயும் அண்டாது அப்படின்னும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இப்போவும் போயிட்டு தான் இருக்குது. சிலவங்க யானையோட தந்தத்தினால் ஆன பொருட்களை மதிப்புமிக்க பொருட்களாகவும் கருதி அதை போடுறதுல பெருமையும் படுறவங்க இருக்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா ஃப்யூச்சரில் யானை இனங்கள் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வனவிலங்குகளை காப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.